கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம கிட்ட பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில விஷயங்கள் பார்க்காமலோ கேட்காமலோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் விஷயம் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேச போறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த விஷயம் வந்து நான் எங்கேருந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஷா அவர்கள் பேசின ஒரு பர்டிகுலர் வீடியோ. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுகிற ஒரு பர்டிகுலர் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸில் அவரும் ஒருத்தர். ஸோ அவர் பேசின ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தாரு. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சௌமித்ரா பிஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2001 ஒரு சூசைட், சௌமித்ரா பிஸ்வாஸ் அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் 4th இயர் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவங்களுடைய காலேஜ்லேருந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தகவல் போகுது, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது எந்த ஹாஸ்பிட்டல், அது எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கொல்கத்தாவில் நடந்த ஒரு பர்டிகுலர் மர்டர், ஒரு பர்டிகுலர் ரேப் கேஸ். இப்போ 10 நாள் முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா, டாக்டருடைய மர்டர், 31 இயர்ஸ் ஓல்டு டாக்டருடைய மர்டர். நம்ம சேனலில் கூட அவங்கள பற்றி பேசியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் தான் 2001 சௌமித்ரா பிஸ்வாஸ் அப்படிங்கிற 4th இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபோன் கால் போகுது. ரொம்ப பதறடிச்சு ஓடி வர அவங்க பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா அவங்க சூசைட் பண்ணிட்டு இறக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது, ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்குது, பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அவங்க கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ராங்காக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சில ஜேர்னல்ஸும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம். அவரும் பேசியிருந்தார், அதையும் பார்த்தோம். அவரே அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் கொடுத்துருந்தாரு. அந்த ஜேர்னல்ஸும் ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே என்னாச்சு அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். ஏன் ரெஃபரன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இட் இஸ் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோட சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லா விஷயத்தையுமே இங்கே ஓப்பன் அப் பண்ண முடியல அப்படிங்கிறது ஏன் வாயால் சொல்ல முடியல, ஓப்பனாக சொல்ல போனோம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அவங்ககிட்ட வந்து பேச போகிறேன். 2001 அங்கே இருக்கிற சில ஹாஸ்டல் ரூம்ஸில் போனோகிராஃபி வீடியோஸ் எடுக்கிறதுக்கும், அப்புறம் வந்து ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கும், இப்போது அந்த டாக்டருடைய கேஸ் நடந்தது பார்த்தீங்களா, அந்த சம்பவம் நடந்து பார்த்தீங்கன்னா, அதே ஹாஸ்டலில், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹாஸ்டலில் 2001 வந்து நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அவங்க வந்து தட்டி கேட்க முடியல. அந்த இதில் இன்வால்வ் ஆகிருக்கவங்களாம் வந்து பெரிய பெரிய ஹெட்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ்லேருந்து அப்புறம் பெரிய பெரிய பர்சன்ஸ்லாம் வந்து அது இன்வால்வ் ஆகிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஹாஸ்டலில் இருக்கிற ரூம்ஸில் போனோகிராஃபி வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆக்டிங்க்கு வரல அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலுக்காக வச்சுருக்க டெட் பாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி வீடியோவோ ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை மட்டும் மார்ஃபிங் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான சில சம்பவங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹாஸ்டலில் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில், அதாவது இப்போ சௌமித்ரா பிஸ்வாஸ்ன்றவர் 2001 இறந்தார் பார்த்தீங்களா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தட்டி கேட்க போய் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் சௌமித்ரா பிஸ்வாஸ் அவங்களாம் வந்து பண்ண காரணத்தினால அவங்க வந்து கொலை செய்யப்பட்டுட்டாரு அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து தெரிய வருது. இது எல்லாமே சொன்னது வந்து அவங்க கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இதை பொறுத்து அதுக்கப்புறம் என்ன சிஐடி கேஸ்லாம் வந்து ப்ரொசீடிங் போகுது. இன்னும் அந்த கேஸ் வந்து அன்ரிசால்வ்டாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை. ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறதா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அந்த கேஸும் ப்ரொசீடிங்ஸாக தான் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஒருவேளை அது நடக்காமலும் இருந்திருக்கலாம், ஒருவேளை அது நடந்தும் இருக்கலாம். அது வந்து ப்ரொசீடிங்ஸில் கேஸில் வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருதோ அதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து ஹானரபிள் ஜட்ஜ்லேருந்து ஹானரபிள் கோர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய விசாரணைகள்லாம் வந்து உண்மையான விசாரணைகள் எல்லாமே ஈடுபட்டு அதுக்கப்புறம் இதனுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து அல்டிமேட்லி த ட்ரூத் வில் பி, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சில விஷயங்களும் அங்கே நடந்திருக்கிறதாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சில சம்பவங்களும் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கிறது வந்து இட் இஸ் ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒரு டைரி கிடச்சிருக்கு. இதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த டைரியில் நான் பிஜியில் ரேங்க் ஹோல்டராக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின கடைசி வரிகள் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்காமல்
தொடர்ந்துக்கிட்டு தான் போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு வலிகள் மிகுந்த கனத்த இதயத்தோடு இங்கே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஏன் இதை நம்ம பேசுகிறோம், ஏன் இதை சரி ஓகே 2001 அது நடந்தது அப்படின்ற நம்ம விட்டுடலாம். பட் டு பி ஃப்ரங்க் இங்கே வேர்ல்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சில டைம் வந்து போர்னோகிராஃபி வீடியோஸ்க்கோ ஃபோட்டோஸ்க்கோ வந்து அடிக்ட் ஆகிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் அவங்களோட ஹெல்த்தும் போகுது. இன்டெரக்டாக இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குற விஷயங்கள் வந்து தவறான விஷயங்களாக இருக்கும்போது இந்த சொசைட்டியில் அது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அல்டிமேட்லி இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட் ஒன்லி. கரெக்டுங்களா? அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸே அவங்க தொடர்ந்து பார்க்கும்போது யாரை வேணாலும் ஈஸியாக அவங்களால வந்து விமனை இம்ப்ரெஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தப்பான இமேஜ் அந்த வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏற்படுது. அதனாலேயே ஒரு விமனை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க போயிட்டு அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் நம்மளால் அதை வந்து படிக்க முடிஞ்சுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மலை மாதிரி இருக்கிற ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், ஒரு நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சொசைட்டியில் இருக்கிற நிறைய மென், நிறைய சில விமன் எல்லாரும் என்ன ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த போர்னோகிராஃபி அப்படிங்கிற சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகுது வந்து இட் இஸ் ஹைலி டேஞ்சர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பார்க்கறத தவிர்க்குமாறு தாழ்மையோடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பிகாஸ் நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த 6 இன்ச்சு ஸ்க்ரீன் தான் காரணமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த 6 இன்ச்சு ஸ்க்ரீனே வந்து ஒரு உயிரையும் எடுக்கிறதுக்கும் அந்த 6 இன்ச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோம், ஒரு உயிரை பிறக்க வைக்கிறதுக்கும் அந்த 6 இன்ச் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த 6 இன்ச் ஸ்க்ரீனை நம்ம எந்த நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்தோம்னா we will create a better society அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.